அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜ் தான். சராசரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் கொஷின் கொஞ்சம் பார்த்துலாம். லாஸ்ட் வீடியோவில் கோடிங் அண்ட் டிகோடிங் ரிலேட்டடாக பார்த்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சராசரி அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்லிடுறேன். அதோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சராசரி அப்படிங்கிறது மதிப்புகளின் கூட்டுத்தொகை டிவைட் பை மதிப்புகளின் மொத்த எண்ணிக்கை. ஸோ நீங்கள் தமிழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக கூட இருக்கும். அதனால தான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் நான். ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடுவோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன் அது சம் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் நம்ம கீழே போட்டுருவோம். ஸோ இதுதான் ஆவரேஜ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கிறதுனால இப்படி தான். ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஆவரேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு சம் என்ன, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். இப்போ சின்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஆவரேஜை கண்டுபிடிங்க அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு சராசரி டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. ஒரு மதிப்போட சராசரி கொடுத்துட்டு ஸோ அதை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது புது சராசரி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷின் தான். ஸோ மதிப்புகளின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷனும் வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆவரேஜ் கொடுத்துருவாங்க, அதுதான் சராசரி. இன்ட்டு மதிப்புகளின் மொத்த எண்ணிக்கை, டோட்டல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே இருக்கும். ஓகேவா? இது எப்படி ஆச்சுன்னு பாருங்கள். கீழே பகுதியில் இருக்கு இல்லையா, அது இந்த சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும் டோட்டல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் 80% கேட்கலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் ஒன்று நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு 5 பேர் இருக்காங்க, இல்லை 4 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது, அம்மா கிட்ட 200 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தம்பிக்கிட்ட 25 ரூபாயும், அக்கா கிட்ட 75 ரூபாய். இது பிரித்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுடுறாங்க. ஸோ இதோட பாக்ஸ்குள்ளே போட்டாங்கன்னா இங்கே 400 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை ஈக்குவலாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு ஆவரேஜ் எடுத்து தான் கொடுக்க முடியும். ஓகேவா? 400ன்னு இருக்குது. அப்புறமா என்ன டோட்டல் நம்பர்ஸ் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, 4 அப்படிங்கிறது. இதை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 100 அப்படின்ட்டு கிடச்சிரும். 100 நம்ம 4 பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆவரேஜுங்கிறதுல. அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ஸ்மேன் ஒரு 20 மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ அந்த 20 மேட்ச்சில் 750 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ ரன் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதும் ஆவரேஜ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்குவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரன் 20 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க, 750ங்கிறது. எத்தனை கவுண்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச் எவ்வளோ, 20 அப்படிங்கிறது. இது 0 அடிச்சிட்டிங்க. 75 நீங்கள் 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 37.5 அப்படின்னு வரும். அப்போ ஒரு மேட்ச்சுக்கு எத்தனை ரன் எடுத்திருக்காங்க, 37.5 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அந்த மாதிரி டைப்லேயும் நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கொஷின் இதில் நான் 10 கொஷின் எடுத்திருக்கேன். 10மே வெவ்வேறு டைப் தான். அதனால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஆவரேஜ் ரிலேட்டடாக எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 4 பாடங்களில் ஒரு மாணவனின் சராசரி மதிப்பெண் 75. சரியா? சராசரி அப்போ கொடுத்துட்டாங்க. 4 பாடங்களுக்கு சராசரி கொடுத்துட்டாங்க. 5ஆம் பாடத்தில் மாணவர் 80 மதிப்பெண் பெற்றிருந்தால் புதிய சராசரி என்ன? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் இங்கே இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது மல்டிபிள் ஆகும். ஓகேவா? சம் தான் இங்கே இருக்கிறது. சம் ஆஃப் அப்சர்வேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 பாடங்கள் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு 4 பாடங்களுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதோட ஆவரேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 300 அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? நமக்கு 4 பாடங்களோட சம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த பாடம் பாருங்கள். 5ஆவது பாடமும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். சரியா? 4 பாடங்களோட சம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 5ஆவது பாடங்கள் இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 300 + 80 அப்படின்ட்டு இருக்கும். 380 அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ புதுசாக இருக்க ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ நியூவாக கண்டுபிடிக்கிற ஆவரேஜ். இப்போ வந்து டோட்டலாக 5 பாடங்கள் இருக்குது, அது மொத்தத்துக்கு ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்சது எவ்வளோ 380 அப்படிங்கிறது. ஓகேவா? 4 பாடங்களுக்கான ஆவரேஜ் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அதில் இன்னொரு பாடத்தை நம்ம ஆட் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் டைரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா 76 அப்படிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள், சி அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட அனைத்து பகா எண்களின் சராசரி காண்க. சராசரி அப்படிங்கிறது ஆவரேஜ் தான். ஸோ 30லேருந்து 50க்குள்ளே எத்தனை பகா எண் இருக்கும்? 5 பகா எண் இருக்கும். பகா எண் வந்து 31, 37, 41 ப்ளஸ் 43, 47 அப்படிங்கிற இந்த பாசிபிள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸாக்டாக பகா எண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் நம்ம எடுத்தாகணும். சரியா? 30லேருந்து 50க்குள்ளேயே பார்க்கணும் நம்ம. சரியா? இது எத்தனை கவுண்ட் இருக்குது பாருங்கள், 5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 199 வந்துடும். டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 39.8 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஆப்ஷன் வந்து சி. ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் வீடியோ ஷார்ட்கட் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. 3rd கொஷின் பாருங்கள். ஒரு வகுப்பில் 35 மாணவர்களின் சராசரி வயது 16 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 35 மாணவர்கள் தான் ஒரு வகுப்பறையில் இருந்தாங்க. அவங்களோட சராசரி கொடுத்துட்டாங்க. 21 மாணவர்களின் சராசரி வயது 14. அதில் வந்து 21 மாணவர்களுக்கு சராசரி வயது வந்து 14ன்னு கொடுத்துட்டாங்க. மீதி வந்து 14 மாணவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களோட சராசரி வயது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஓகேவா? 35 மாணவர்கள் அப்படிங்கிறது சராசரி நமக்கு கொடுத்துட்டாங்க 16 அப்படிங்கிறது. ஸோ இதிலேருந்து வந்து 21 மாணவர்களோட சராசரி வயது 14. ஸோ அடுத்தது வந்து 14 மாணவர்களோட சராசரி வயது தான் நமக்கு தேவை. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷனை கண்டுபிடிச்சிருவோம். 35 மாணவர்களோட சராசரி வயது என்ன? 16. 21 35 மாணவர்களின் சராசரி வயது அவங்க கொடுத்துட்டாங்க. டோட்டலாக அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. 35 வந்து 16 சராசரி வயதுன்னு கொடுத்துட்டாங்க. 21 இதில் 35ல் 21 மாணவர்களோட சராசரி வயது 14ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லாஜிக் சின்னதாக யோசிங்களேன். டோட்டலாக இருக்கிறவங்களேருந்து நமக்கு வந்து மீதி இருக்கிறவங்கள கொஞ்சம் பேரோட சராசரி வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் பீப்புளோட சராசரி நமக்கு தெரிஞ்சிடும். இது லாஜிக் தான் நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணுங்கள், 35 × 16. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணிவிடுங்க. 21 × 14 டிவைட் பை 14th பீப்புளோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஓகே, இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. 19 வந்துடும். ஓகேவா? 19 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், சி அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தலாம். 6 எண்களின் சராசரி 7, அவற்றில் 3 எண்களின் சராசரி 5, மீதியுள்ள எண்களின் சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், நம்ம ஆல்ரெடி போட்ட சம் மாதிரி தான் இதுவும் இருக்குது. நமக்கு சராசரி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. 6 எண்களோட சராசரி வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது சம் ஆஃப் அப்சர்வேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ 7 × 6 அப்படிங்கிறது 42 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 எண்களோட சராசரி என்னன்னு கொடுத்துட்டாங்க? 5. ஸோ இதோட சம் நம்ம கண்டுபிடிச்சோமா 3 × 5 = 15 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 6 இருக்குது. ஸோ அதோட ஆவரேஜிலேருந்து நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 6 எண்களில் 3 எண்களோட சராசரி கொடுத்துட்டாங்க. மீதி வந்து 3 எண்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டலாக இருக்கிறதுலேருந்து நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 42லேருந்து -15 நீங்கள் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கிடைக்கும்? 27 அப்படிங்கிறது தான். ஓகேவா? 27 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடும். ஆனால் ஆவரேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் தான் இன்னும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்க. 9 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 5th கொஷின் பாருங்கள். முதல் 40 இயல் எண்களின் சராசரியை கண்டறிவோம்.
ஃபஸ்ட்டு வந்து இயல் எண்கள் 40 முதல் 40 என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் சராசரிங்களை கண்டுபிடிச்சிரும். சரியா? இயல் எண்கள் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். n × n+1 டிவைட் பை 2 அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே n அப்படிங்கிறது என்ன? 40 அப்படிங்கிறது தான். 40 + × 41 டிவைட் பை 2 அப்படிங்கிறது 20ஆல் நீங்கள் அடிச்சிடுங்க. 20ன்னு வந்துடும். 20 × 41 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 820 அப்படிங்கிறது வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? 820 அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் சம் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்ம சேர்த்து 40 அப்படிங்கிறது நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 20.5 அப்படிங்கிறது வந்துடும். ஆப்ஷனில் என்ன இருக்குது? டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் பாருங்கள். 6th கொஷின் வந்து 4 நேர்மறை முழு எண்களின் சராசரி 59ன்னு கொடுத்துட்டாங்க. 4 முழு எண்களை எடுத்திருக்காங்க. அதிகபட்ச முழு எண் வந்து 83ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் குறைந்த முழு எண் அப்படிங்கிறது 29ன்னு சொல்லிட்டாங்க. மீதி வந்து 2 முழு எண்களுக்கு இடையிலான வேறுபாடு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது 4 முழு எண்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா அதில் அதிகபட்ச வேல்யூவான ஒரு முழு எண்ணை கொடுத்துட்டாங்க. குறைந்தபட்சமாக 29 அப்படிங்கிறது தான் இருக்கும். இன்னும் 2 முழு எண்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 முழு எண்களுக்கும் ஏபி அப்படின்னு இருக்குது. அதுக்கு மிடில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து 28 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும். இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த 2 முழு எண்களில் இது ரெண்டுத்தில் எது அதிகமான வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் போடுறது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ போட்டலாம். ஸோ 4 முழு எண்களோட சராசரி அவங்க கொடுத்துட்டாங்களா? 4. ஸோ சராசரி கொடுத்ததுனால சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். டோட்டல் நம்பர்ஸோடு இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 236 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அதிகபட்ச முழு எண் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 83 அப்படிங்கிறது. குறைந்தபட்ச எண் முழு எண் அப்படிங்கிறது நமக்கு 29ன்னு கொடுத்துட்டாங்க. மீதி ஏபி அப்படிங்கிற எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறோம். அதில் அதிகமான எண் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 28ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ தெரியல அப்படிங்கிற வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துப்போம். ஏங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ பிங்கிறது x - 28 அப்படிங்கிறது தானே. இதுதான் நம்ம கரெக்டான ஃபார்மேட்டு நமக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம இதை போட்டலாம். ஸோ நமக்கு தேவை அந்த 2 எண்கள் தான். x + x - 28 ஈக்குவல் டோட்டலாக நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? சராசரி பார்த்திங்கன்னா 4 முழு எண்களுக்கும் 236ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து அதிகபட்ச முழு எண்கிறது 83, குறைந்தபட்சம் 29 அப்படிங்கிறது. இந்த 4 முழு எண்கள்லேருந்து 2 முழு எண்களோட வேல்யூ கழிச்சிட்டோம்னா மீதி ரிமைனிங் இருக்கிற 2 முழு எண்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது நமக்கு தெரியாத எக்ஸ்ன்னு வந்து அதை போட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இங்கே வந்து 2x அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு 236 - 112 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இந்த மைனஸில் இருக்க வேல்யூ இங்கே 28 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துட்டுருக்கும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 152 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் இங்கே இருக்கட்டும், 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். டைரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா 76 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? 76 அப்படிங்கிறது டி ஆப்ஷன். கொஷின் பெருசாக கொடுத்துருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின் பாருங்கள். ஒரு வகுப்பறையில் உள்ள 35 சிறுமிகளின் சராசரி உயரம் 160 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. வகுப்பில் இருந்த சிறுமிகளில் ஒருவரின் உயரம் மட்டும் 144 சென்டிமீட்டர் என்று தவறாக இருக்கப்பட்டுள்ளது. அப்புறம் அவ்வளவு உண்மையான உயரம் வந்து 104 சென்டிமீட்டர் என்பது பின்னாடி கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகேவா? இதில் வகுப்பில் உள்ள உண்மையான சராசரி உயரம் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 35 சிறுமிகள் இருக்காங்க.
அவங்களோட சராசரி உயரம் வந்து 160 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த 35ல் ஒரு சிறுமியோட உயரம் மட்டும் 104ங்கிறது தான் சரி. ஆனால் 114ன்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணாக்கா சரியான வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி தான் போட போகிறோம். ஸோ 35 சிறுமிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க வேல்யூஸை பார்க்கலாம். 35 அதாவது 35 சிறுமிகள் 160 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன் அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5600 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு சிறுமியோட ஆவரேஜ் மட்டும் தப்பாக நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 104ங்கிறது தான் சரியானது. 144 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. இதை அப்படியே டைரெக்டாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. -40 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து அதாவது ஒரிஜினல் வேல்யூவில் இந்த வந்து 5600 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிலேருந்து 40 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டான வேல்யூ கிடச்சிடும். 5600 மைனஸ் 40 அப்படிங்கிறது பண்ணிடலாம். 5560 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணதை நம்ம சரியாக பண்ணிட்டோம். அடுத்தது ஆவரேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆவரேஜுங்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் நம்பர்ஸ் என்ன 35 அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸில் இருந்தவங்க. ஸோ 5560 அப்படிங்கிறது 35ஆல் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 158.857 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தசம எண் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 158. இங்கே 857 சென்டிமீட்டர்ஸ்னு இருந்திருக்கும். இது வந்து 86 அப்படிங்கிறத நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த கொஷின் கிளியராக புரிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. கொஷின் நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 8th கொஷின் வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 8th கொஷின், ஒரு கிரிக்கெட் அணியில் 11 வீரர்களின் சராசரி வந்து 2 மாதங்கள் குறைக்கப்படுகின்றது. சரியா? 2 மாதங்கள் வந்து சராசரியிலேருந்து குறைக்கிறாங்க. அவர்களில் 17 மற்றும் 20 வயதுடைய இருவருக்கு பதிலாக 2 புதிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளன. புதிய வீரர்களின் சராசரி என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து 11 வீரர்கள்னு நமக்கு தெரியும். அதிலேருந்து 2 மாதங்களை தான் அவங்க கழிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டோட்டல் வந்து நமக்கு 2 அப்படிங்கிறது தான் 22 மந்த் அப்படின்னு இருக்கும். 22 மந்த்தை வந்து நம்ம 1 இயர் 10 மந்த் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஆண்டுகள் கொடுத்துட்டு மாதமும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 17 20 வயதுடைய இருவருக்கு பதிலாக புதிய வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2த்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. 37 இயர்ஸ். இவங்களுக்கு பதிலாக தான் இன்னும் வேறு 2 பேரை சேர்க்குறாங்க. இப்போ புதுசாக என்ன சராசரின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்டு. இதை போட்டலாம். ஸோ 37 இயர்ஸுங்களா? ஸோ அதிலேருந்து 1 இயர் 10 மந்த்தை நம்ம கழிக்க போகிறோம். டிவைட் பை 2. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும்? 35 இயர்ஸு 2 மந்த்து டிவைட் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 2 வந்து இயர்ஸை நம்ம அடித்தோம். 34 டிவைட் பை 2 அப்படிங்கிறத போட்டோன்னா 17 இயர்ஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்தது ஒரு வருஷம் இருக்குது. ஏன்னா 35 இயர்ஸ் இல்லையா, ஒரு வருஷம். இங்கே 2 மாதத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது 12 மந்த்து ப்ளஸ் 2 அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது இருக்கும். 14 மந்த்து. அப்போ 14 மந்த்தை நம்ம 2ஆல் அடிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு 7 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 17 இயர் 7 மந்த் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த இருக்க பாருங்கள், 3rd ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள்.
ஸோ இந்த 9th கொஷின் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எலக்ட்ரானிக் பொருட்களின் கடை திங்கட்கிழமை மூடப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை தான் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டாங்க. வாரத்தில் மீதி உள்ள 6 நாட்களுக்கும் தினசரி சராசரி விற்பனை கொடுத்துட்டாங்க. மீதி 6 நாள் இருக்கு இல்லையா, செவ்வாயிலேருந்து ஞாயிறு வரைக்கும் இருக்கும் சரிங்களா. இந்த 6 நாள் ஒர்க்கிங்காக இருந்துச்சுன்னா அதோட சராசரி விற்பனை வந்து 15,640 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரையில் வந்து சராசரி விற்பனை 14,124ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து 6 நாட்கள் கிடையாது, 5 நாட்கள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை விற்பனை அப்படிங்கிறது தனியாக ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் சராசரி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கொஷின் புரிஞ்சிச்சான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் வந்து எப்படியும் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க, அது திங்கக்கிழமையாக அவங்க விட்டுட்டாங்க. அப்போ செவ்வாயிலேருந்து சனிக்கிழமை செவ்வாயிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 6 நாள் வருது. அதோட சராசரி 15,000 சில்லற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து செவ்வாயிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 5 நாள் தான், அதுக்கு இந்த வேல்யூ சராசரி. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஈஸி தான். ஸோ நம்ம கொடுத்துட்டாங்க. வாரத்தில் வந்து 7 நாள்னு தெரியும், 6 நாள் தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்போ 6 நாளுக்கான சராசரி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷன் தான் கண்டுபிடிப்போம். டோட்டல் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும், 6 நாள் தான் அப்படி ஒர்க்கிங்னு. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். 93,840 அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா, இதோட சம். இப்போ இது 6 நாளைக்கானது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6 ஒர்க்கிங் டேஸ்க்கு. இப்போ 5 ஒர்க்கிங் டேஸ் ஒன்று இருக்குது, செவ்வாய்க்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஸோ அது 5 நாள் தான் வருது. அதுக்கான ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 14,124 அப்படிங்கிறது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 70,620 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, அப்போ கொடுத்துருக்க 6 நாள்லேருந்து 5 ஒர்க்கிங் டேஸை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிற ஒரு ஒர்க்கிங் டேஸ் நமக்கு தெரிஞ்சிடுமா, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கிடைக்கும், 23,220 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, கொஷின் எப்படி கேட்டாலும் ஓகே, நமக்கு வந்து அந்த லாஜிக் புரிஞ்சிட்டா போதும். ஸோ 23,220 அப்படிங்கிறது ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 10வது கொஷின் பாருங்கள். 10வது கொஷினில் 11 முடிவுகளின் சராசரி 60, முதல் 6 முடிவுகளின் சராசரி 58 மற்றும் கடைசி 6 முடிவுகளின் சராசரி 63 எனில் 6வது முடிவை கண்டறிவோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே முடிவுகள் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகேவா, ரிசல்ட் வந்து 11 ரிசல்ட் இருக்குது, அதோட சராசரி எடுத்தாங்க 60 அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு 6 ரிசல்ட்டோடது சராசரி 58ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 58 அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 6ஓடது நமக்கு கிடச்சிரும் 348 அப்படிங்கிறது. ஸோ கடைசி 6ஓட சராசரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். 6 × 63 அப்படிங்கிறது 378 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, ஆனால் நமக்கு வந்து என்ன பாருங்கள், 11 முடிவுகள் தான் இருக்குது. ஸோ நமக்கு 11 ரிசல்ட்டு தான் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு 6ன்னு கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் 6ன்னு கொடுத்துட்டாங்க. 1 வந்து இதில் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், அந்த 1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த 2 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 11 முடிவுகள் அப்படின்னு சொன்னதால் 11 × 60 அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா 660 அப்படிங்கிறது கிடச்சிரும் நமக்கு. ஸோ ஓகேவா, இப்போ இந்த 2 முடிவுகளையும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த 11 முடிவுகளோட வேல்யூவில் நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும். ரிமைனிங் ஒரு முடிவுகளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே நான் முடிவுகள்னு சொல்கிறது ரிசல்ட்டு தான். ஸோ தமிழில் இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. 726 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 6 ரிசல்ட்டு ப்ளஸ்ஸு கடைசி லாஸ்ட் 6 ரிசல்ட்டோடு இதை நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 726 மைனஸ் 11 முடிவுகளோட சராசரியோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் தான். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 66 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கடைசியாக ரிமைனிங் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 10 மாடல் நம்ம பார்த்துட்டோம் ஆவரேஜில், சரிங்களா. இனி கொஷினில் வந்து குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் மற்ற எக்ஸாமில் இருந்தாலும் எப்படி ஆவரேஜ் சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன்.
இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கொஞ்சம் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.